ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நினைவு இருக்குது. என்ன நினைவுன்னா, நன்மைகளை நான் என்னைக்கு பார்க்க போகிறேன், நன்மையான காரியங்கள் எங்களுடைய குடும்பத்தில் என்னைக்கு நடக்க போகிறது, என் வாழ்க்கையில் தோல்வியும் அவமானங்களும் நிந்தைகளும் அவச்சொல்களும் இதுதானே நடக்குது, என்னை சுற்றிலும் இதுதானே நடக்குது, இதை தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து தான் இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து திருவலம் பற்றுகிற ஒரு வார்த்தை, நன்மைகளை உங்கள் கண்கள் காணும்படி இன்று செய்வார் என்பதாக ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உங்களுடைய கண் இன்னைக்கு நன்மைகளை காணப்போகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசித்தால் தான் அதை ஆண்டவர் செய்வேன் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் போகிற இடங்களெல்லாம் இன்னைக்கு நன்மையான காரியங்களை தான் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது, உங்களுடைய செவி கேட்க போகிறது என்பதை கர்த்தர் திருவலம் பற்றி பேசி கொண்டிருக்கிறார். பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷம் கஷ்டப்பட்டாலாம். தன் ஆஸ்திகளை எல்லாம் அவள் என்ன செய்தால், மருத்துவமனைக்கே எல்லா மருத்துவ காரியத்திற்கே செலவு செய்தும் சற்றாகிலும் குணமடையாத ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் பாருங்க. நன்மையானது என்னைக்கு நடக்கும், என் வயதோடு கூட இருக்கிறவர்கள், என்னோடு கூட என்ன செய்தவர்கள் சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அப்படி மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த வியாதி, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் உள்ள எல்லா ஆசீர்வாதமும் இப்படிப்பட்டதான வீண் காரியத்துக்கே போய்விடுகிறது என்று சொல்லி கலங்கி போய் இருந்த மகளுக்கு, வேதனையோடு கூட இருந்த மகளுக்கு, அதே லூக்கா 8ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். பார்த்தீங்களா? இவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் என்று ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறதை பார்க்க முடிகிறது. நடந்த சம்பவம் என்ன? இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி விசுவாசித்தாள். 12 வருஷம் நடக்காதது, என் ஆண்டவரை தொட்டால் போதும், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் போதும், நிச்சயமாக எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசம்தான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வந்தது. அன்றே அற்புதம் கொண்டு வந்தது. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குத்தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை நீங்கள் காண போறீங்க. நன்மை என்று சொன்னால் அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? பெரிய வீடு வாசலை கட்டி எழுப்புவது, என்ன கார் வாங்குகிறது, இல்லைன்னா ஆசீர்வாதங்களை வாங்குவது, பெரிய பெரிய பொருட்களை வாங்குகிறது என்று சொல்லி நினைக்கிறார்கள். எல்லா குடும்பத்தில் இருந்தாலும் நன்றாய் பாருங்க, சமாதானம் சந்தோஷம் மட்டும் இல்லைன்னா வாழ்க்கை எல்லாம் வெறுமையாய் போயிடும். வீடு நிறைய பொருட்களை வைத்திருக்கலாம், நிறைய டிசைனாக கார் வைத்திருக்கலாம், எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வராது, ஆசீர்வாதங்களை கொண்டு வராது. அந்த பெண்மணியை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சமாதானத்துடனே போ என்று சொன்னார். உனக்குள்ள சமாதானம் இல்லாமல் 12 வருஷமாக நீ கஷ்டப்பட்டிருக்கிற, உனக்குள்ள சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்து போய் காணப்படுகிற, இன்னைக்கு உனக்கு தேவை ஒன்று, உனக்குள்ள சமாதானம் தான் தேவை. நம்ம குடியிருப்பில் என்ன தேவைப்படுது? சமாதானமாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம். பிள்ளைகள் மத்தியில் சமாதானமாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வேண்டும் தானே நினைக்கிறோம். நம்ம இருக்கிற இடங்களெல்லாம் சமாதான நதி பாயணும் தானே நினைக்கிறோம். இது தாங்க நன்மை, இது தாங்க ஆசீர்வாதம். அவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு பல கோடி வந்தால் நல்லா இருக்கும். இல்லை, எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் சமாதானம் இல்லாமல் வாழ்கிறவர்கள் தான் நம்முடைய தேசத்தில்
கோடி மக்கள் இருக்கிறார்கள். சமாதானத்திற்காக எங்கெங்கெல்லாமோ ஓடி அலைகிறார்கள். இந்த சமாதானத்தை இயேசு மாத்திரம்தான் தர முடியும். அவரிடத்தில் வரும்பொழுது அவர் உங்களுக்குள்ள சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கு யாரோ ஒரு சகோதரி சமாதானம் இல்லாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், சமாதானம் இல்லாமல் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நான் உனக்கு சமாதானத்தை தருகிறேன், என் சமாதானத்தை நீ பெற்றுக்கொள், நீ விசுவாசத்தோடு பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆவியானவர் திருவளம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நன்மையை நீங்கள் காணும்படிக்கு, இன்று காணும்படிக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் உண்மையான நன்மைகளை, ஆண்டவர் தருகிற நன்மைகளை இன்றைக்கு காணும்படிக்கு கர்த்தர் நீர் கிருபை தந்ததற்காக நன்றி. அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.